ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கலைஞன் நாஸ். இந்த கேலக்ஸி யூடியூப் சேனலில் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு சிறுகதை படித்தேன். அதை வந்து சிறுகதை வாசித்தேன் அப்படின்னு சொல்கிறேன். படிக்கிறது வேறு, வாசிக்கிறது வேறு. வாசித்தேன். அதை வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி கொண்டு போகலாம், இல்லைன்னா அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு தான் வந்திருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த புத்தகத்தை பற்றி இதே யூடியூப் சேனலில் அண்ணன் பாலாஜி அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து இந்த சிறுகதையை பற்றி அவர் சொல்லிக்க சான்ஸ் இல்லை. இந்த புத்தகம் என்னன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த புத்தகத்தை வாசிக்கிற அந்த ஒரு ஸ்பார்க் வரும்ல, இப்போ யாராச்சும் ஒரு தூண்டல் வரும்ல, அந்த தூண்டல் வந்துட்டு எப்படி வந்துச்சுன்னா, அண்ணன் பாலாஜி அவர்கள் வந்து கேலக்ஸியோட மாதாந்திர கூட்டத்தில் இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு கதையை பற்றி சொன்னோடனே இந்த புத்தகத்தை வாசிக்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு போய் வாசித்தேன். அப்படிப்பட்ட புத்தகம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான். என்னடா பின்னாடி பேஜை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து எழுத்தாளர் இத்ரிஸ் யாக்கோவோட புத்தகம். அவர் எழுதிய பிறைகள். இதில் மொத்தம் 12 சிறுகதைகள் இருக்குதுங்க. இதில் வந்து பாலாஜி என்ன வந்து அந்த மாதாந்திர கூட்டத்தில் சொன்னது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, உள்ளூர் வாப்பாக்கள். சரிங்களா? அது வந்து ஆல்ரெடி கேலக்ஸியோட வீடியோலேயே வந்து அவர் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இப்போது பிறைகளில் நான் வாசித்த கதைன்னு கேட்டிங்கன்னா, யாரும் அல்ல. அப்படின்னா என்னது? யாரும் அல்ல, புரியல. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 பக்கத்தில் எழுதப்பட்ட கதை தான். சரி, அப்படி 2 பக்கத்தில் என்ன சொல்ல வந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசிக்கிறேன். அப்புறம் தான் தெரியுது, இது சின்ன ஒரு குட்டி கதை. கண்டிப்பாக இந்த 2 பக்க கதை வந்துட்டு நிறைய பேரோட வாழ்க்கை பக்கங்களில் வந்துட்டு போயிருக்கும். இல்லைன்னு சொல்ல சான்ஸே இல்லை. கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கிராஸ் பண்ணிக்கும். அப்படிப்பட்டது தான் இந்த கதை. இந்த கதையை பற்றி சொல்டா அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. இதில் வந்து 2 கேரக்டர் தான். ஒருத்தங்க வந்து டீ குடிச்சிட்டு அன்றைக்கி சாப்பிட்டுட்டு அந்த டீ கடையிலேருந்து வெளியே திரும்புகிறாரு. பக்கத்தில் வந்து ஒரு மூதாட்டி ரொம்ப கண்ணியமாக, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பதட்டத்தோட, தம்பி அப்படின்னு கூப்பிட்டுட்டு, எனக்கு வந்து பக்கத்து ஊருக்கு போகணும், டிக்கெட்டுக்கு வந்து காசு வந்து ஒரு 5 ரூபா கம்மியாக இருக்குது, கொஞ்சம் தந்து உதவ முடியுமான்னு கேட்குறாங்க. இவரும் வந்துட்டு அந்த பாட்டியை பார்த்துட்டு, அந்த இதையும் பார்த்துட்டு அவங்க வந்து உடனே தங்கிட்ட இந்த 20 ரூபா நோட்டை தூக்கி நீட்டுறாரு. சரிங்களா? இதே நான் ஏன் வந்து இந்த கதை வந்து நம்ம எல்லோட வாழ்க்கை பக்கங்களில் வந்திருக்குன்னு சொல்கிறேன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு டீ கடையில் நிற்போம், இல்லை வந்து ஏதாச்சும் கடைக்கு போய்ட்டு வருவோம். அப்போ கூட வழியில் நிறைய பேரை பார்த்துருப்போம். நீங்கள் துபாயில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். துபாயில் கூட இந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா வந்து வருவாங்க, சார் நீங்கள் தமிழா? வந்து இங்கே ஜபலலில் தான் தங்கிக்கிறேன், மெட்ரோ கார்டு மட்டும் ரீசார்ஜ் பண்ணிடுறீங்களா? இல்லை டாக்ஸி காசு தர முடியுமா? பஸ்ஸுக்கு காசு தர முடியுமா? பஸ் கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ண முடியுமா? இப்படி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நானே கண் கூட என்கிட்டே கேட்டுக்கிறாங்க, நானும் பார்த்துருக்குறேன். ஆனால் நமக்கு அந்த டைமில் 2 மனநிலை ஏற்படும். ஒன்று, உடனே ஹெல்ப் பண்ணுவோம். அப்படியாங்க என்னாச்சு பேசிவிட்டு தமிழ் ஆட்கள் பார்த்த உடனே நம்ம வந்து அப்படி பேசிவிட்டு ஹெல்ப் பண்ணுற மனநிலை ஒன்று. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, அதே சூழலில் அது எந்த நாட்டுக்காரரோ எந்த மாநிலத்தக்காரர்களோ உடனே நமக்கு என்ன தோணுன்னா, இல்லை வந்துட்டு மேபி நம்ம காசு ஏதாச்சும் வாங்கி நம்மளை ஏமாத்துறான் போல், இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட வாங்குவான் அப்படின்னு நிறைய பேருக்கு 2 மனநிலைகள் கண்டிப்பாக வரும். அதை தடுக்கவே முடியாது. நீங்கள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போய் சொல்கிறீங்க தான் நான் சொல்லுவேன். எனிஹவ் விட்ருங்க. இப்போது இந்த இதே மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து அதை தான் நான் சொன்னேன். இப்போது இந்த பாட்டி வந்துட்டு கேட்டவொடனே 20 ரூபா நோட்டை தாண்டிட்டவொடனே அப்படியே பதட்டம் அடைஞ்சு என்னமோ இதாகன மாதிரி, இல்லை வேணாம், இவ்வளோ பெரிய தொகை வேணாம், எனக்கு அந்த 5 ரூபா மட்டும் போதும், நான் வந்த இடத்துல எதிர்பாராத விதமாக செலவாயிட்டு, அதனால் எனக்கு ஒரு 5 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது டிக்கெட்டுன்னு சொன்னோடனே அவர் சொல்லுவார், நான் ஒன்றும் அவர் சொல்லுவார் மனசுக்குள்ளே, நான் ஒன்றும் அவ்வளோ பெருசாக உதவி பண்ணலையே, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தொகையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இது கிடையாது, வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வேண்டாம் நிற்பாங்க. நின்றுட்டு கடைசியில் இவர் வற்புறுத்தல் படி வாங்கிடுவாங்க. அந்த பாட்டி வந்து 20 ரூபா நோட்டை வாங்கிட்டு, ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து மனசில் நினைப்பார், நான் என்ன அவ்வளோ பெரிய உதவி செஞ்சிட்டேனா? அவங்க 5 ரூபா கேட்டாங்க, நான் 20 ரூபா தானே கொடுத்தேன். இப்போ அந்த 20 ரூபா வந்து எனக்கு வந்து அடுத்து 2 வேளை டீ குடிச்சிக்கலாம், அவ்வளோதான். 2 டீ எக்ஸ்ட்ரா வாங்குவேன். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் அவங்களுக்கு ஏதாச்சும் நான் வாங்கி கொடுப்பேன். இல்லை யாருக்காச்சும் கேட்டால் கொடுக்குறது தானே. இது ஏன் இந்த பாட்டி இவ்வளோ நினச்சிக்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நேரம் கால் கடுக்க இங்கேயே நிற்கிறாங்கன்னு தெரில. நான் வந்து அவனோட காசு இல்லை, பஸ் ஏறி போக முடியாது, யாராச்சும் வந்தால் கேட்கலாம் அப்படின்னு நின்றுட்டு என்கிட்டயே கேட்கணும் போல் இருந்தது மாதிரி அவங்க நின்றுட்டுக்கிறாங்க அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருப்பார். அப்போ அந்த பாட்டி வந்து சொல்லுவோம், அந்த பக்கத்தில் தான் வந்து என் தம்பி மகன் வந்து கடை போட்டிக்கிறான், பழக்கடை வச்சுக்கிறான், நான் அவன்கிட்ட போய் கேட்டுருவேன்
ஆனால் எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த இடத்துல கட் பண்ணுங்கள். தன்னோட தம்பி மகன் பக்கத்தில் தான் இருக்கிறான், நினச்சா ஒரு 8 நடந்து போய் வாங்கிக்கலாம் அந்த பாட்டி. ஏன் அவங்களுக்கு கூச்சம்? தம்பி மகன்கிட்ட வாங்க என்ன கூச்சம்? கண்டிப்பாக கூச்சம் இருக்கும். ஏன்னா நம்ம சொந்தக்காரங்கள்கிட்ட போயிட்டு நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன உதவி அப்படின்னு அந்த பண உதவி, அதாவது மற்ற உதவிகளை விடுங்க, பண உதவின்னு போகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து 50-50% தான் அந்த இடம். ஒன்று இல்லைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகளை நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம ஒரு உதவின்னு போகிறோம், ஏதோ சங்கடமாக போகிறோம், அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் சில பேர் வார்த்தையை விட்டுருவாங்க. ஸோ அதனால் அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பிணைப்பு வந்துட்டு லிட்டில் ஏதாச்சும் அறுபட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட இவங்க நினச்சிக்கலாம். இப்போ நம்ம குடும்பங்களே எடுத்திங்கன்னா கூட நம்ம வந்துட்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு கடன் தேவைப்படுதுன்னா சொந்தக்காரங்கிட்ட கேட்குறதுக்கு முதல்ல கூச்சம் தான் படுவோம். ஏன்னா நம்ம அந்த பணம் கடனாக கேட்க போய் நாளைக்கு வந்து அது திரும்ப கொடுக்குற சூழலில் கொஞ்சம் டிலே ஆகினாலோ ஏதாச்சும் ஆனாலும் அந்த பணம் வந்துட்டு நம்மளோட குடும்ப சூழலில் இருக்கிற அந்த பாசங்களையோ அந்த அந்த என்ன சொல்கிறது, அது அந்த பிணைப்பை வந்து அருந்துருமோ, ஏதாச்சும் நம்மளை பேசிடுவாங்களோ, நம்ம ஏதாச்சும் பேசிடுவோமோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் மெயினாக. இன்னொன்று, குடும்பத்தில் எல்லா குடும்பங்கள்லேயும் வந்துட்டு இப்படி ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படின்னா நம்ம ஏதாச்சும் நம்ம குடும்ப சூழல் ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிறோன்னா, நம்மளோட அதே குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு உறவினர் வந்து ரொம்ப வசதியாக இருக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பிள்ளைங்கள படிக்க வைக்கணுமா, நம்மளோட வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணி நம்மளை கொஞ்சம் மேலே தூக்கி விட முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஒன்று கடனாக தருவாங்க, இல்லை வந்துட்டு இதை நீ வச்சு அவனை படிக்க வை, அவன் படித்து நாளைக்கு ஒன்றா பெரிய ஆளாக்கா உன் குடும்பத்தை வந்து பெரிய ஆளாக கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நிறைய உறவினர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ ஆனாலுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு உறவினர்கள்கிட்ட போயிட்டு ஒரு பண உதவின்னு கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு கூச்சம் இருக்க தான் செய்யும். அதுதான் அந்த பாட்டிக்கு அங்கே இருந்திருக்குது. அப்படி இருந்துமே அந்த பாட்டி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ராத்திரி உன் குடும்பம் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம காசு வாங்கினா போயிடுவோம். ஆனால் அந்த பாட்டி கையில் ரூ. 1 இருக்கும். அந்த ரூ. 1 இந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு போகும். அது வந்து கொடுத்துட்டு அது அப்போ தான் அதுக்கு வந்து மனமே நிம்மதி அடையும். ஏன்னா நம்ம வந்து யாருன்னே தெரியாத ஒரு தம்பிக்கிட்ட காசு கேட்டோம், அந்த பையன் நம்ம கேட்ட அமௌண்ட்டை விட அதிகமான ஒரு அமௌண்ட்டு தரான். பட் இருந்தாலும் நம்ம மனசு வந்து அதை வாங்க மறுக்குது. சரி நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ரூ. தான், அதை அவனுக்கு கொடுத்துட்டா அது மனசு கொஞ்சம் நிதானம் அடையும் அப்படின்னு அந்த பாட்டி நினச்சிக்கிறாங்க. கொடுத்துட்டு அந்த பாட்டி அப்படியே நடக்க ஆரம்பிப்பாங்க. தூரத்தில் வந்து பஸ்ஸு வர அந்த பஸ்ஸோட லைட்டு வெளிச்சம் தெரியும். ஏன்னா அந்த பாட்டி அவ்வளோ நேரம் அங்கே நின்றுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பஸ்ஸு வெளிச்சம் வர வர இவங்க ஃபாஸ்ட்டாக போய்ட்டு அந்த பஸ்ஸில் ஏறி போகிறதுக்காக ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. அப்போது இந்த காசு கொடுத்தார்ல அவர் நினைப்பார், கண்டிப்பாக வந்து இந்த பாட்டிக்கு நம்ம ரூ. 20 கொடுத்தோம், ரூ. 5 பஸ் டிக்கெட் போக மீதி ரூபாவை அந்த பாட்டி ஒன்று ஏதாச்சும் தர்மம் செய்யலாம், இல்லைன்னா ஏதாச்சும் வந்து மசூதிலையோ இல்லை கோயில்லையோ எங்கேயாச்சும் உண்டியலில் போயிட்டு மீதி காசை போடலாம். ஆனால் ஒன்று அந்த பாட்டிக்காக தனக்காக எந்த செலவும் செய்யாது அப்படின்னு இவர் மனசில் நினச்சிட்டு பார்ப்பார். ஸோ பாருங்களேன், நமக்கு என்ன தேவையோ அதை ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், அவர் அதுக்கும் அதிகமாக கொடுக்குறாரு. ஆனால் சில மனங்கள் என்ன ஆகும்னா அதிகமாக தராங்கன்னு சொல்லிட்டு வாங்கும். ஆனால் இந்த மாதிரி மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட தேவை என்னவோ அது மட்டும் போதும். நம்ம என்றைக்குமே இதிலேருந்து என்ன நம்ம கற்றுக்குறோன்னா, என்றைக்குமே நம்மளோட தேவையை அறிந்து நம்ம வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம வந்து ஹவாவுன்னு சொல்லுவாங்க. அதாவது இஸ்லாமிக் இதில் பார்த்திங்கன்னா ஹவாவுன்னா என்னதுன்னா, தனக்கு போக மீதி வருதில்ல அதையும் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அப்படியே வந்துட்டு நினச்சா நம்ம வாழ்க்கை சூழல் வந்து சரியாக இருக்காதுங்க. நம்ம தேவைக்கு என்னவோ அதுபடி நம்மளோட செலவுகளையும் சரி, நம்மளோட வாழ்க்கையும் சரி, நம்ம பரிபூர்ணமாக வாழ்ந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதே மாதிரி இந்த 11 கதைகளும் வந்துட்டு அந்த ஊரில் நடந்த விஷயங்களை தான் வந்து எழுதியிருக்கிறாரு. பிறைகளும் வாசிங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். உள்ளூர் வாப்பாக்கள் கண்டிப்பாக வாசிங்க. மனசை ரொம்ப உழுக்குன ஒரு கதை எனக்கு அதில். நன்றி. மீண்டும் ஒரு கதையோட மீண்டும் ஒரு புத்தகத்தோடு சந்திக்கிறேன்.